துரைப்பாண்டியன் அவர்கள்ட்ட அப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இங்க திமுகவும் அதிமுகவும் ஒரு ஒற்றுமையா சேரணும், எப்படியும் பாஜகவை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல செயல்படுறாங்களா? கள நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி போட்டியா இருக்கு? இது ஒரு உரையாடலை நிகழ்த்துவது என்பது மிகச் சாதாரணமாக பாஜக உருவாக்கிவிடும். ஒரு நரேஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் கூட ஒரு உரையாடலை கொண்டு வந்துடுவாங்க. டிவியில் பேச வச்சுருவாங்க. இப்போ பேச வச்சுட்டாங்க பாருங்கள், அதே மாதிரி பேச வச்சுருவாங்க. ஒரு காலத்தில் பிள்ளையார் பால் குடித்தார், ஒரே சமயத்தில் இந்தியா முழுவதும் பால் குடித்தார். அது அப்போ இவ்வளோ டிவிலாம் கூட கிடையாது, சமூக ஊடகங்கள்லாம் இல்லை. ஆனால் நாடு முழுவதும் பேச வச்சுப்பட்டது. அது மாதிரி எதையாவது உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கலை யதார்த்தம் என்னென்னா, திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறது. அதில் எல்லா தேர்தலையும் அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா இருக்கும்போது திமுகவோட வாக்கு 40.88% அதிமுக வாக்கு. திமுக வாக்கு என்பது 39.8.5%. எவ்வளவு? கிட்டத்தட்ட 1% தான். அதுதான் முக்கியமானது. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, மார்ச் 22 நடந்த லோக்கல் பாடிஸ் உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் அதிகமாக வாக்கு வாங்கியது திமுக அதிமுக தான். பாஜக 5.4. என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் 3.6 இருந்தது, 5.4 மாறி இருக்கிறது. அதனால தான் பாஜக நான் ஜெயிச்சு, அவங்க தான் இப்போ வடிவேல் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க, நானும் ரவுடின்னு. அதிமுக இல்லை, பாஜக தான் அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, பாஜக எதுவரையில் முயற்சி பண்ணால் என்ன ட்ரை பண்ணி ஞாபகப்படுத்தி பாருங்கள் கொஞ்சம். இங்கே அண்ணாமலையோட அடாவடித்தனம், அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இல்லை, நான் அந்த வார்த்தையை நான் திட்டமிட்டேன். அவர் நரின்னு சொன்னதுக்கு எனக்கு வேறு வார்த்தை கூட தோணுது, ஆனால் நான் சொல்லலை நாகரிகத்துக்காக. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் அதிமுகவை பற்றியும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. மோடி கூப்பிட்டு அமித்ஷாவும் உட்காந்து பேசணுன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். எப்போ பிரச்சனை வருதுன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ, அந்த என்டிஏக்கு தலைவர் யார் என்று அண்ணாமலை பேசுகிறார். அது பாஜக தலைமையில் தான் அமையும் என்று சொன்ன உடனே கொஞ்சமாவது தன்மானம் உள்ள ஒரு கட்சியாக இருக்கிற காரணத்தினால் அதிமுக கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க பாஜகவோட கூட்டணி சேர்வதில் அவங்களுக்கு ஒன்றும் தயக்கம்லாம் இல்லை, சேர்ந்து இருக்க விரும்பினார்கள். அதனால தான் இவரும் டெல்லிக்கு போனார். பக்கத்தில் மோடிக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்டில் வலது பக்கம் உட்கார வச்சு பேசினாங்க. 2 பேர்த்தோட கையையும் பிடிச்சி 2 பேரும் கையை கூப்பி வணங்கினாங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அண்ணாமலை ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டதனோட விளைவு தான் என்னன்னா, நாங்கள் தான் தலைவர், யார் யாரெல்லாம் எங்கள் தலைமை ஏற்கிறீர்களோ அல்லது மோடியை பிரதமராக ஏற்கிறீர்களோ அவங்களாம் என் பின்னாடி வாங்க. அது இன்னொரு வார்த்தையும் சொன்னார், பிஜேபியோட தாமரை சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறவங்களாம் எங்கள் கூட வாங்க. அப்போ என்ன நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க சார்? அவர் ஒரு கட்சியின் தலைவரா அவர் பேசுறாரு, இதுதான் பிரிஞ்சதுக்கு காரணம்னு இன்னும் அது சிதம்பர ரகசியமா தான் இருக்கு. இது நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, திரிதர ஆட்டின ஆலிங்கனம்னு மகாபாரத்தில் ஒன்று சொல்லுவாங்க. காந்தாரியோட கணவன் திரிதர ஆட்டின இருக்காரு, அவர் யாரை போய் கட்டி பிடிச்சாலும் அவன் காலி ஆயிடுவான். இது வரையில் பார்த்தீங்கன்னா, பாஜக எந்தெந்த மாநிலத்தில் மாநில கட்சிகளை தங்களோடு சேர்த்து கொண்டதோ அந்த மாநில கட்சிகளை எல்லாம் காலி செய்துட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த எச்சரிக்கையை அதிமுகவுக்கு செய்தோம், ஆனால் அவங்க அதில் கவனம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போவே இப்போ அதிமுக எத்தனை அதிமுக இருக்கு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவின் முடிவின்படி பெரிய கட்சி தலைவர் தான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதிமுக உடைச்சிட்டாங்கல்ல. டிடிவி தினகரனை கொண்டு போய் நிறுத்திட்டாங்கல்ல, அவர் மேல வழக்கு இருக்கு, வேற வழி இல்ல, பயங்காட்டி இருக்காங்க டிடிவி தினகரன். இன்னும் சொல்லணும்னா ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்துறேன்னாரு. இப்ப தர்ம யுத்தம் என்னாச்சு? இப்போ தர்ம யுத்தம் என்னாச்சு சொல்லுங்க? ஒரே ஒரு அவர் சொன்ன மாதிரி, வில்சன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பலாப்பழத்தை கொடுத்து அனுப்பி விட்டாங்க ராமநாதபுரத்துல. ஏன் ஒரு தொகுதியில போய் நிக்கிற? இவர் தான் கட்சி என்கிட்ட இருக்குன்னு சொன்னார்ல, அவர் ஏத்து நின்று இருக்கலாம்ல, எனக்கு 15 தொகுதி வேணும் 20 தொகுதி வேணும் கேட்டிருக்கலாம்ல. ஆனா கேட்கல. இல்ல அவர்கிட்ட கட்சி இல்லன்னா எப்படி 20 சீட் கொடுப்பாங்க? நீங்க ஆதரவு கொடுத்து ஒரே சமயத்துல 2 பேரும் சந்திச்சீங்கல்ல, ஒரே சமயத்துல மோடியும் அமித்ஷாவையும் 2 பேரும் சந்திச்சீங்கல்ல, பேசுனீங்கல்ல. இப்போ என்ன ஆச்சு? திரிதராட்டின ஆலிங்கனம் நடந்து விட்டது ஒண்ணு. அப்படியும் கணக்கு போட்டு பார்த்தாலும் அதிமுக என்பது ஒரு சாதாரண கட்சி அல்ல. அந்த இரட்டை இலை சின்னம் என்பது ஒரு சாதாரண சின்னமும் அல்ல. மக்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா
எவ்வளவு பழக்கமோ அதே மாதிரி ரெட்டையில சின்ன இருக்கு பாருங்க. அதிமுக பத்தி அதிக கவலை தெளிவா எப்பவுமே இருக்காங்க. இருக்கு. திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாயக கூட்டணிங்க அங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பேசும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சொல்லதானே சொல்லணும். அரசியல் நாகரிகம்ங்கறனால திருதராஷ்டிரன் சொல்றபோது சொல்லதானே சொல்லணும். இல்ல ஒரு அரசியல் நாகரிகம் இல்லங்க ஒரு பொது தொகுதி பாவம் கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு இந்த ரிசர்வ் தொகுதி தான் முன்னா இருங்க இல்லனா போங்கன்ட்டாங்க. திரு துரை வைகோ அவர்கள ஒரு மீட்டிங்ல ஓட்டு கேட்க கூட நான் இப்ப நான் கேள்விக்கு நான் இது எதுக்கு சொல்ல வரீங்க? நான் சொன்னது ஒரு உரையாடலை சம்பந்தம் இல்லாம கலப்பணும் சொல்றீங்க. அன்பா கால்ல விழுந்து பயந்து பேசாம இருப்பாங்க. எப்படி பண்ணனால அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. இங்க உங்களுடைய உரிமையை ஈக்குவலா பேசினா அங்க மட்டும் திருதராஷ்டிரன் வருவார். அதான் எனக்கு தெரியும். நீங்க பேசுங்க. இதுல ஸ்டாலின் ரொம்ப தெளிவா இருக்காருங்க. அதாவது இன்னைக்கு மோடி அரசாங்கம் செய்திருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் பத்திரிகை படிச்சிருப்பீங்க. எப்படி இவங்க வந்து பிரச்சனையை திசை திருப்புறாங்கிறது. இன்னைக்கு இந்து பத்திரிகையில் சிஎஸ்டிஎஸோட ஒரு ரெவியூ வந்திருக்கு. இந்திய நாட்டு மக்களின் பிரச்சனை என்ன? நம்ம எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா பாஜக நண்பர்கள்லாம் ராமர் கோயில் கட்டிட்டோம், அயோத்தியை உருவாக்கிட்டோம், அதனால பிரச்சனை முடிஞ்சு போயிடணும். இன்னைக்கு இந்திய நாட்டு மக்கள் சொல்றான், அவன் உரையாடலை மாத்திரான். மக்கள் சாதாரணமாக அவன் ஏழையா இருக்கிறவன் தொழிலாளியா இருக்கிறவன் என்ன சொல்றான், வேலையில்லா திண்டாட்டம் தான் முதல் பிரச்சனை, விலைவாசி உயரும் அதை விட மிகப்பெரிய பிரச்சனை, கரப்ஷன் 55%. போன பாஜக ஆட்சியின் போது 2019 ஒரு ரெவியூ எடுக்கும்போது கணக்கெடுக்கும்போது 40% இருந்த கரப்ஷன் சார்ஜ் 55%. அப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாலின் தெளிவா சொல்லுகிறார், இன்னைக்கு வந்து மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவங்க என்ன சொன்னாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஒன் நேஷன் நோ எலெக்ஷன். அப்போ ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. அதை திருமாவளவன் வந்து கேட்குறாங்க, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் 3 கேட்டீங்களே 2 கேட்டீங்களே என்னாச்சு, இப்போ 2 தானே கொடுத்துருக்காங்க, அதே தொகுதி மாற்றம் இல்லையானே. இங்கே பாருங்க, நான் என்னை விட என் கட்சி பெருசு, என் கட்சியை விட நாடு பெரியது. இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற ஆபத்து, ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிற ஆபத்து. இன்னைக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமா எப்படி கொள்ளையடித்தார்கள், சட்டத்தை எப்படி மாற்றி வளைத்தார்கள், 3 சட்டத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த சட்டத்தை ஏற்றினார்கள். ஒரு மணி பில்லா கொண்டு வந்து, ஏன்னா அது வந்து பாராளுமன்றத்தில் மேலவையில இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் பெரிய திருடன் மேல இருக்கிறவர்னா சின்ன திருடன் கீழ இருக்கிறவர் இருக்கலாம் அப்படினா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு யாரு இபிஎஸ் சொல்றாரு. இந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவர் 650 கோடி அப்படினா இவருக்கு நமக்கு கம்மியா வந்திருக்கே, அவங்க 6500 னா 450. ஆனா சட்டம் கொண்டு வந்து ஸ்டாலின் இல்ல, அது ரொம்ப தெளிவா இருந்துக்குவோம். எதுங்க? அதாவது தேர்தல் பத்திரத்தை கொண்டு வருவதற்கு சட்டத்தை 3 சட்டங்களை மாற்றி அமைத்து ஒரு நிதி அமைச்சர் கொண்டு வந்து கொள்ளையடிச்சது யாரு? அண்ணாமலையோட பேட்டியை பத்தி யாரு? அண்ணாமலையோட பேட்டி டிஆர்பி ராஜாவை வந்து ஒரு சமூக விரோதிங்கிறார். யார் எப்ப ஏங்க சொல்றீங்க? பத்திரிகையாளர் இருங்க, ஏங்க சமூக விரோதி பெற்ற பிள்ளை என்னவா இருக்க முடியும்? சமூக விரோதம் இருக்கு. ஏன்னா சாராய கடை, இந்த சாராய கடைக்காரன் எல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கினது யாருன்னா பாஜக. அப்ப எப்படிப்பட்ட சமூக விரோதி? 4 பேர் சொல்லுங்க. படிக்கட்டுமா? 4 பேர் சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், மகாராஷ்டிராவுல இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இருங்க ஸ்ரீராம், நான் வரேன். நீங்க மெஜாரிட்டி வாங்குனது யாருங்க? என்னங்க பேரை படிங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாடு முழுவதும் சிரிச்சு போச்சு, உலகம் முழுவதும் சிரிச்சு போச்சு. நீங்க அமெரிக்காவுக்கு போகும்போது மூஞ்சி சிரிச்சு போச்சு. கட்டுரை அது இல்ல, இந்த பேப்பர்லாம் மக்கள் ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்குறது இல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் பேப்பர்லாம் படிக்கிறது இல்ல. அதான் எழுதிட்டோம். நான் கேக்குற கேள்வி, அந்த தேர்தல் பத்திரத்துல ₹1 வாங்காத கட்சிகள் பேசலாம். அதாவது வாங்கியது 600 கோடி திமுக ஏங்க வாங்குச்சு? அது ஊழல் பணமா? ஏன் இப்ப மம்தா பானர்ஜி 1700 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கினது அது ஊழல் பணமா? ஏன் பிஆர்எஸ் கேசிஆர் வாங்கி இருக்காரு 1700 கோடி, அதெல்லாம் ஊழல் பணமா? அதை நியாயப்படுத்தி எல்லாம் ஊழல் பணம். இது வந்து சட்டம் ஊழல் பண்ணன் யாரு? வந்தாலும் அந்த கவர்மெண்ட்க்கு பவர் இருக்குங்க. அமைப்புல நீங்க சட்டசபைக்கு வாங்க. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் உங்களுக்கு பணம் வரலன்னு டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்க கட்சியை சொல்றேன். உங்களுக்கு வெறும் 15 கோடி 2 சீட்டு தான் சார்.
நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் 2 சீட்டு நான் அந்த சீட்டை பத்தியே பேசல. நீங்க ஆசைப்படக்கூடாது. அதுதான் சீட்டை பத்தியே உங்க பேசல. திமுக சொல்லிருக்கு. அதாவது அதனால இருங்க, பாருங்க, துரைப்பாண்டியன், இருங்க. அவருக்கு இருங்க. 2 சீட்டு நான் பதினஞ்சு பேசல. போதும். அவ்வளவுதான் உங்களுக்கு. நீங்க இருங்க, ஒவ்வொருத்தரா தான் நீங்க நான் என்ன பேசுங்க சொல்ல வரேன், ஸ்ரீராம். நான் கிளியரா என்ன சொல்றேன், நீங்க இந்த 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 மணி பில்லோ எந்த பில்லா இருந்தாலும் எலெக்டட் கவர்மெண்ட்டுங்க, மத்திய அரசாங்கத்துல அந்த அரசாங்கம் எந்த பில் எடுத்துன்னு வந்தாலும் ஜனநாயக முறைப்படி தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. மணி பில்லா எடுத்துன்னு வந்தாலும் அது ஜனநாயகத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷன் இருந்து ஒயிட் மணி அக்கவுண்ட்ல வர பணி, நீங்க நினைச்சது அதானி, இருங்க. நீங்க நினைச்சது அதானி அம்பானி, அதுல ஊந்தது உங்களுக்கு மிகப்பெரிய மண்ணு, தலையில ஊந்தது மண்ணு, இண்டி கூட்டணி காலி ஆயி போச்சு. அதனால இத ஊழல் பண்ணிட்டு கேட்டா நீங்க வாங்கின 600 கோடிக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, தேர்தல் பத்திரம் கொண்டு வந்தது, அந்த சட்டம் கொண்டு வந்தது நியாயப்படுத்த முடியுமா? இன்னைக்கு நீங்க நியாயம் தான், வாங்கிருக்கீங்க, அதுல மாற்று அதை கருத்து எப்படி இல்லைங்க. அவங்க லஞ்சம் வாங்கினா ரைட்டுங்க, மற்றவங்க லஞ்சம் வாங்கினா தப்பு. பாஜக லஞ்சம் வாங்கினா கரெக்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எச்சரிச்சும் அந்த சட்டம் கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் வாங்குனதுல எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கு, எல்லாரும் அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவதுங்க, அது என்ன பேசிக்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னா, யார் அதிகமாக பணம் கொடுத்தால் இருந்தாலும் அவங்க விண்டிக்டிவா இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்கு மாலை போட்ட உடனே இன்னைக்கு அண்ணாமலை அவரே சொல்லிருக்காருங்க, தொழிலதிபர் உடனே மாலை போட்ட உடனே நைட் அவர் வீட்டுக்கு போனு மிரட்டுறாங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ணாமலை. ஒரு மாலை போட்டதுக்கே இப்படி நடக்குதுன்னு சொன்னா, ஒரு பெரிய கார்பரேட் எந்த பார்ட்டிக்கா இருந்தாலும் பணம் கொடுத்தால் அவங்களுடைய சீக்கிரசிக்காக தான் அதை வைத்தார்களே தவிர இவங்க அம்பானி அதானியோட லட்சணம் கோடி ரூபாய் கணக்கு வரல.